பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்களை மீண்டும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. கேட்டிங்களா? என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தங்க? உலகத்தில் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்துக்கிறாரு. எல்லாம் செய்யலாமா நம்ம? ஏன் என்ன தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டு கொள்ளுங்கள்னு கொடுத்துருக்கிறாரு. நான் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். உன்னை தடையே யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் உனக்கு தகுதியாக இருக்காது. உன்னை முன்ன விட்டு என்ன பண்ணுவாங்க? பின்ன கண்டிப்பாக பேசுவாங்க. அதே போல் எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு. அதெல்லாம் தேவனுக்கு பிரியமான பக்தியோ விருத்தியோ உண்டாக்குற காரியமாக இருக்கவே இருக்காது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சிச்சு. அப்போ அடுத்தது போட்டா எரேமியா 24:1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். 24:2 ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்துக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. ஒரு கூடையில் என்ன இருக்கா? நல்ல பழம். இன்னொரு கூடையில் என்ன இருக்குது? கெட்ட அழுகி போன எடுக்கவே முடியாத ஒரு பழம். சரி, உன்னை அங்கே அனுப்புகிறேன். நான் அந்த ரூம்குள்ளே போய் உனக்கு எது பிடிச்சதோ எடுத்துன்னு வாமான்னா, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறவங்க ஆன்லைனை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விசுவாசிகளும் எந்த பழத்தை எடுத்துகிட்டு வருவீங்க? ஏப்பா வெரி குட், என்ன சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்போ யாரும் என்ன பண்ண மாட்டா? ஏன் கப்பு நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? அத்தை சாப்பிட முடியாது, தொடவே முடியாது தான் என்ன பண்ணும் இருக்கும். புரிஞ்சுதா? பின்னாடி ஆண்டி ஏன் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. உங்கள் வாயின் வார்த்தையின்படி உங்களுக்காக கடவுது. 2வது கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்தாரா? சத்தம் வரலையே. ரட்சிப்பை கொடுத்தாரா? அப்போ நல்ல பழத்தை என்ன பண்ணியிருக்கிறீங்க? எடுத்துருக்கிறீங்கல்ல? கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் அந்த பழத்தை தான் சாப்பிட்டு அந்த பழத்தில் தான் வளரணுமே தவிர மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? கெட்ட பழத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு தேவனுடைய எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நான் நல்லவளாக மாறிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் உம்முடைய பிள்ளையாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல மறுபடியும் நீங்கள் கெட்ட பழத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பாவத்தில் நீங்கள் விழுந்தால் அது உங்களை என்ன பண்ணிடுமா? அது தன்னுடைய நுகத்தடியும் உங்கள் கழுத்து மேலே வச்சுட்டு உங்களை அடிமையாக்கிடும். அக்குமாக்காதா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் என்ன சொல்கிறாரு? இனிமேல் இந்த குடியே நான் என்ன பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் போகுது, மற்றவங்களெல்லாம் பார்க்குறாரு, அடடா நம்ம செட்டில் இருந்தவங்களாம் என்னம்மா என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறாங்க, நாம் என்னடா தெரியாமல் ரட்சிக்கப்பட்டுட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் மறுபடியும் அவர் பழைய நிலைமையிலே போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? கெட்ட பழத்தை எடுத்து நல்லா சாப்பிட்றாருன்னு அர்த்தங்க. கெட்ட பழத்தை எடுத்து நல்லா பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு நம்மளை நாம் என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தகுதியாக இருக்காது, பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் இருக்காது. 3வது கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாவம் இருந்தாதான் அந்த ஆசையும் இச்சையும் என்ன பண்ணும்? இப்போ அந்த பாவம் நமக்குள்ளே இல்லைன்னா இதெல்லாம் என்ன பண்ணாது? ஏன் சொல்லுங்க? நம்ம ஆல்ரெடி சிலுவையில் இயேசுவோடு கூட அது எல்லாத்தையும் அரைஞ்சிட்டோம். சப்போஸ் நீங்கள்
அரைஞ்சதுலேருந்து மறுபடியும் பிடிங்கின்னு வந்து அங்கேருந்து, இல்லை ஆண்டி எனக்கு நல்ல பழத்தை விட கெட்ட பழமே நல்லா இருக்குது, சும்மா டேஸ்ட்டாக இருக்குது, கப்படிக்கிறது கூட எனக்கு அது அப்படியே வாசனை மாதிரி இருக்குது. வாசனை அப்படி தாங்க இருக்கும். பக்கத்தில் யாராவது குடிச்சிட்டு வந்துட்டா சில நல்லா இருக்குது நான் சொல்லுவீங்க, குடிச்சிட்டு வந்துக்கிறேன் காலங்காத்தாலே, ராத்திரி அடிச்சது என்ன பண்ணல இன்னும் இறங்கல போல இருக்குது. சொல்லுவோமா சொல்லலையா? ஆமாம். சிலுவையில் அரைஞ்ச பிற்பாடு நீங்கள் திருப்பி என்ன பண்ணக்கூடாது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது. செஞ்சால் அது உங்களுக்கு தகுதியாக இருக்காது, அது உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. கடைசியாக உபாகமம் 30:15 இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நன்மையும் ஜீவனும் ஒன்று, மரணமும் தீமையும் ஒன்று. சப்போஸ் நீ மறுபடியும் பழசுக்கு வந்துட்டா உன் கேஸ் என்ன கேஸு? மரணமும் தீமையும் இருக்கிற பூட்ட கேஸு. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கி அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறவங்கள சில பேர் எல்லாம் மறுபடியும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் விழுந்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. என்னது? செகண்ட் சான்ஸ். உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு இன்னைக்கு. இதை நழுவ விட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு காலமும் என்ன பண்ண மாட்டார். எம்மா அடித்து சொல்கிற மாதிரி அந்த அம்மா சுத்தியிலே அடிச்ச கேட்டிங்களான்னுவார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே கை தூக்கிட்டேன், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் ஆண்டவரே, கேட்க வேண்டியது அவங்க காது எனக்கு தான் ஆண்டவரே அடைச்சிருந்துச்சு, அவங்களுக்கு அடைக்கலைன்னு சொல்லிடுவேன். கரெக்டா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம். நான் கிழிஞ்சு போன துணியை கூட நல்ல துணின்னு போட்டுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம். அதை 2000 ரூபாயில் 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து கூட நான் வாங்கி என்ன பண்ணிக்குவேன், அங்கே காமிப்பேன், இங்கே காமிப்பேன், இங்கே காமிப்பேன். அது ஃபேஷன். நான் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. நீ போடு, உன் உடம்பு நீ காமி, உன்னை வேணானே சொல்ல. ஆனால் அது உனக்கு தகுதியாய் இராது. அது உனக்கு பக்தி விருத்தியை உனக்கும் உண்டாக்காது, மற்றவங்களுக்கும் உண்டாக்காது. மற்றவங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் நீ என்ன பண்ணுற? தூண்டி விடுற. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்க கூடவே கூடாது. புரிஞ்சிச்சா? புரிஞ்சு இல்லையா இது வரைக்கும்? ஏன்னா அடுத்தது செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு வரணும்னாக்கா அந்த செகண்ட் சான்ஸுக்கு நீங்கள் புரிஞ்சிருந்தால் தான் அது உள்ளே நம்ம போக முடியும். புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்சவங்க எல்லாரும் ஒரு கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே ஆதாம் ஏவாளை எடுத்துக்குவோம். என்ன ஆண்டி பழைய கதையே பேசுகிறீங்க, ஆதாம் ஏவாளை எங்களுக்கு தெரியாதா? ஆதாம் ஏவாளை தெரிஞ்சவங்க எல்லாரும் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமாங்க, ஆதாம் ஏவாளை எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா நாம் அந்த சந்ததி தானே, அந்த அம்மா தானே நம்மளுக்கு தாய். அந்த அம்மா நல்லா இருந்திருந்தால் நம்ம ஏன் இப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை நம்ம திட்டி இருக்கிறோம் இல்லைங்களா? கரெக்டா? தாயை போல புள்ள, நூலை போல. ஆமாம், கரெக்டு தாங்க. ஆதாம் ஏவாள் அந்த வசனத்தை ஒன்று வாசிப்போம். ஆதியாகமம் 2:16-17 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கர்த்தர் என்ன பண்றாரு? ஃபுல்லா எல்லாத்தையும் படைக்கிறாரு. அது நல்லது என்று கண்டார். கடைசியில் பார்க்குறாரு, மனுஷனை என்ன பண்ணுறாரு? பூமியின் மண்ணினால் உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாயி அவன் என்ன பண்ணுறாரு? கொண்டு போய் ஏதேனில் ஒரு தோட்டத்தை பண்ணி, அது அந்த வசனத்தில் இருக்கிற 2 அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேனிடம் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ சகல விருட்சமும் எப்படி இருந்துச்சா? சகல விருட்சமும் எப்படி இருந்தது? வாசனை இருக்குதே, படிங்களா? சகல விருட்சமும் எப்படி இருந்தது? அழகாகவும். என்னப்பா படிக்க தெரியல உங்களுக்கு யாருக்கும்? அழகும் இருக்குதே, படிங்களா? புசிப்புக்கு என்ன எல்லாரும் எளிமை நிற்க வைக்கிட்டா? நான் உட்காந்து பேசுகிறேன், நீங்களும் எழுச்சி நிற்கிறீங்களா? கேட்கும்போது பதில் சொல்லணும். அப்போ சகல வித விருட்சங்களையும் எப்படி இருந்துச்சான்?
சகலவித விருட்சமும் அழகா இருந்தது, புசிப்புக்கு நல்லதா இருந்தது. நடுவில் இருக்கிறத மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணாரு, விளக்குனாரு. நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் ஜீவ விருட்சம், அது ரெண்டையும் உண்டாக்கி நடுவில் வச்சுட்டு மனுஷனை என்ன பண்ணார், அது உள்ள விட்டார். கரெக்டா? கரெக்ட் இல்லைங்களா? அடுத்தது வருவோம். 2ஆம் அதிகாரத்தில் 16-17 நம்ம படித்தோம் இல்லையா? அந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் என்ன பண்ணலாம், புசிக்கலாம். ஆனால் நடுவில் இருக்கிறது மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது. இப்போ இவங்களுக்கு நன்மை தீமை என்னன்னு தெரியுமா? நீங்கள் பதில் சொன்னால் நான் போக முன்னாடி. இவங்களுக்கு நன்மை தீமை என்னன்னு தெரியுமா? இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வருவார், இவங்க போய் ஆடுவாங்க. இவங்களை கர்த்தர் மகிமையின் வஸ்திரத்தினால் மூடி இருந்ததுனால அவங்க நிர்வாணிங்க கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. தி வர் சோ ஹாப்பி. பாவம் வந்தாதாங்க பிரச்சனைகளே, அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க அவங்க. ஒன்று வந்துச்சு பாருங்க வீட்டுக்கு, இது வந்ததுனால தாங்க எங்கள் வீடே 2 பட்டு போச்சு. சொல்கிறோமா? ஆமாம். ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது யார்? குடும்ப தலைவனும் தலைவியும். இப்போ பிசாசு மெதுவாக வருது, தந்திரமானது. யார் வீக் பாயிண்ட்டுன்னு பார்க்கும். நம்ம கிட்ட இருக்கிற பலமுள்ள காரியத்தில் பிசாசு என்ன பண்ணவே பண்ணாது, இடப்படாது. நீங்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒரு நல்ல வீரன், ஒரு நல்ல தளபதி எதில் அவன் இதெல்லாம் காமிப்பான்? நல்லா அவனுக்கு ஈடாக இருக்கிற ஒரு போர் சேவங்கிட்ட தான் மற்ற எல்லாத்தையும் காமிப்பான் இல்லைங்களா? ஆனால் பிசாசை போல இருக்கிற தந்திரம் உள்ளவர்கள் எப்படி தெரியுமா, நம்ம வீக்னஸ் எதுன்னு பார்த்து மெதுவாக என்ன பண்ணுவாங்க, டச் பண்ணி விட்டால் போதும், நாம் என்ன பண்ணுவோம், உளுந்துருவோம். நம்ம வீக்னஸை ஒரு நாளும் வெளியில் என்ன பண்ணாதீங்க. அந்த வீக்னஸ் தேவனுக்கு முன்பாக வைத்து அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் நம்ம. ஏமேன். இவன் பாருங்க, வீக்னஸ் யாருன்னு நல்லா தெரிஞ்சிருந்தான். யார்? ஏவாள் தான் வீக்னஸ்ஸு. யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறது, யார் சொன்னாலும் கேட்டுக்கிறது, எது சொன்னாலும் செய்யறது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க மாத்திரம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. வேறு எல்லாருக்கும் கீழ்ப்படிவாங்க. வேண்டாம், உன் வீட்டில் இருக்கிற புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் உனக்கு பெரியவங்களுக்கும் மாத்திரம் நீ கீழ்ப்படிஞ்சா போதும். இது வந்துச்சு, பேசினாலே ஏவாள் தான். ஏவாள் கிட்ட என்ன பேசுதுன்னா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ. பாருங்க, அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணி பேசுதுங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி ஜீவ விருட்சம் அது உள்ள இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் யார் வாயிலேருந்து எடுக்கிறாங்க, இந்த போட்டு வாங்குவாங்க பாருங்க, அந்த மாதிரி இவர் இது கையிலே சொல்றாரு, எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம் என்று ஆண்டவர் சொன்னது உண்டோ. அப்போ உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நல்ல வீட்டில் நடக்கிற காரியங்கள் வெளியில் போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. உங்கள் வீக்னஸை நீங்கள் காமிக்கிறீங்க. அந்த இடத்துல தான் சத்துரு என்ன பண்ணுவான், டச் பண்ணுவான். ஐயோ எப்போ பாரு எங்கள் வீட்டில் இந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லை, சண்டை போடுறானா, சத்துரு அந்த இடத்துல தான் தொடுவான், உளுந்துருவ. ஐயோ வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லைங்க சிஸ்டர் அப்படின்னு யார்கிட்டயோ சொல்லுங்க, நீங்கள் உளுந்தீங்க. நம்ம வீக்னஸை யாருக்கு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. சத்ரு காத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல அடிக்கிறதுக்கு. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்தா சொல்ல வேண்டிய இடம் கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பாதம். வெச்சு ஜெபி. அந்த வீக்னஸை பலமுள்ளதாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆமா பலமுள்ளதாய் மாற்றுவார். தேவ பலனுள்ளதாய் மாற்றுவார். அடுத்தது பாரு, மெதுவா என்ன சொல்லுது இந்த இல்லை 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 இந்த பிசாசு சொல்லுது, நோ 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 நோ, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். எங்க இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 29 உபாகமம். மறைவானவைகள் நம்முடைய கர்த்தருக்கே உரியவைகள். ஏன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் விவரத்தையும் ஜீவ விருட்சத்தின் விவரத்தையும் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்லலை? மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியது. நீ வேண்டான்னு சொன்னா செய்யாத. அப்பா அம்மா வெளியில போகும்போது பிள்ளைங்கிட்ட இதை செய்யாதேன்னு சொல்லிட்டு போனா பிள்ளைங்க என்னதான் பண்ணுவாங்க, இன்க்விசிட்டிவ்னஸ்.
ஒரு ஊழியக்காரங்க வெளியில் போகும்போது ஒரு எலியை பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ, எல்லா ரூமுக்கும் போ, இந்த ரூமுக்கு ஒருத்தரும் போவாதேன்னு சொல்லிட்டு போனால் முதல்ல பிள்ளைங்க எந்த ரூமுக்கு தான் போவாங்க? அதுக்கு தான் இன்கியூசிட்டிவ்னஸ், ஒரு ஆர்வம். என்ன வச்சுருப்பாங்க, எதுக்கு உனக்கு? அத்தான் 9 வீடு ரூம் கொடுத்துக்கிறாங்களே, எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் தின்னு, என்ஜாய் பண்ணு, உனக்கு தகுதியாக இருக்கிறதெல்லாம் அனுபவி, உன்னை யாரும் வேண்டான்னு சொன்னா. ஆனால் பசங்களுக்கு ஒரு இன்கியூசிட்டிவ்னஸ், போய் டப்பாவை திறந்தாங்க, எலியை என்ன பண்ணிடுச்சு? பூம் போயிடுச்சு. பிள்ளைங்க மூஞ்சி இப்போ எப்படி ஆயிடுச்சு? இஞ்சி தின்ன குரங்க மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பெற்றவங்க இல்லையா நாங்கள்? உங்கள் மூஞ்சிங்களை பார்த்து எங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு? வந்து கேட்குறாங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தெரியும் இதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு. தகுதி உனக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த காரியத்தை நீ என்ன பண்ண போகாத. அதிகாரம் உனக்கு இருக்குது, பண்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முழு அதிகாரம் கொடுத்தாரு. அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் போய் தேவையில்லாத அவங்க செஞ்சதுனால தான் அந்த தகுதியை இழந்து பிசாசு என்ன பண்ணிக்கிட்டான்? அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறான். மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள், நீ அதை ஆராயறதுக்கு என்ன பண்ணாத, போவாத. அடுத்தது பாருங்க, 5வது வசனத்தில், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். என்ன கண்ணு திறக்காமலா ஏவாள் ஏதன் தோட்டம்லாம் சுற்றிட்டு வந்தா? சொல்லுங்கப்பா, கண்ணு திறக்காமலா நீங்கள்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க? கண்ணு திறக்காமலா வீட்டில் வேலை செய்கிறீங்க? எல்லாரும் கண்ணும் திறந்து தாங்க இருக்குது. ஆனால் தேவன் கட்டளையிட்ட காரியத்தை நீ கீழ்ப்படியாமல் போய் அதை செய்யும் போது தான் உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணுது? திறக்கப்படுது. உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படுறத பற்றி உனக்கு தெரியல. அதுக்கு தான் தேவன், நான் உன்னை படைச்சேன், என் பக்கத்திலே வச்சு நிற்கிறேன், நீ என் செல்ல புள்ளியா என் கூட ஆடிக்கிட்டு இங்கே கம்முன்னு இருன்னு வச்சுருந்தாரு. ஆனால் உனக்கு கொழுப்பெடுத்து போய் பிசாசுக்கு பேசி பிசாசை உள்ளே விட்டதுனால அது இப்போ நம்ம மைண்ட் என்ன பண்ணுது? ரீட் பண்ணி வாஷ் பண்ணும். எப்படி? நம்ம மைண்டை ஃபுல்லாக படிச்சுட்டு கலைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி விட்ருவோம்? வாஷ் பண்ணி விட்ரும். கழுவி என்ன பண்ணுறோம்? கழுவி ஊற்றுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கழுவி என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான், நீ ஆண்டவரையே மறந்துடுவ. இது என்ன பண்ணுது? கண்கள் என்ன பண்ணுச்சான்? கண்ணில் தான் யாருக்கு கண்டம்? ஆதாமுக்கு ஏவாளுக்கு எதில் கண்டம் வந்துச்சு? சில பேருக்கு தண்ணியில் கண்டம், சில பேருக்கு வாயில் கண்டம், இல்லையா? ஒரு சில வீடுங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா எம்மா அந்த புருஷன் எப்படி வாழ்கிறான்ற மாதிரி ஆயிடும் எனக்கு. ஒரு சில வீடுகளுக்கு போனால் அந்த பொம்பளை அமைதியாக இருக்குது, இந்த மனுஷன் பண்ணுற கூத்து இருக்குது பாருங்க, ஐயோ இந்த பொம்பளை எப்படிப்பா வாழுதுன்ற மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றொன்றுத்தில் கண்டம். இப்போ என் கண்டம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு யாரும் மறைச்செல்லாம் வைக்க முடியாது, அது வெளியரங்கப்படும். ஏமேன், நீ ஒன்றும் கர்த்தருக்கு வெளியே மறைமுகமாக இருக்கிற காரியங்கள் அது அல்லவே அல்ல. மறைந்திருக்கிற பிசாசுகளுடைய முகத்திரைகளை கிழிக்கிறதா நம்ம ஆண்டவர். ஏமேன், ஹல்லேலூயா. இப்போ கண்கள் திறக்கப்பட்டது. அந்த விருட்சம் புசிப்புக்கு இல்லை, கண்கள் திறக்கப்படும் என்றும் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. என்னது அழகா இருக்குது? ஏன் மற்ற விருட்சம்லாம் அழகா இருக்கு இல்லையா? அந்த பழகம்லாம் அழகா இருந்துச்சுல்ல, வாயை மூடிக்கு நான் சாப்பிட்ருக்கணும்ல. எதுக்கு நீ இதுக்கு போன? நீ ஏன் இதுக்கு போன? என்னதப்போ சொல்லாம ஏதாவது கொழுப்பு போனதுனால யார் சிக்கினது? யார் சிக்கினது? ஏவாள் தான் சிக்கினதுங்க. எதை எடுத்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஏவாளுக்காக தான் நான் மனுஷனை உண்டாக்கினேனே ஒழிய மனுஷனுக்கு தான் நான் ஏவாளை உண்டாக்கினேனே ஒழிய என்ன பண்ணிடுறாரு? அவர் அப்படியே இப்படி தூக்கிடுறாரு. நாம் என்ன பண்ணிடுறோம்? நம்ம வாய்க்கொழுப்பு, நம்ம கை கொழுப்பு. நாம் என்ன பண்ணிட்டோம்? கையை கொஞ்சம் விபரீதமாக என்ன பண்ணிட்டோம்? நீட்டிட்டோம். அந்த அம்மா பண்ணது இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீட்டிக்கிட்டே இருக்கிறோம் அநேக ஸ்தலங்களில். ஏமேன், ஹல்லேலூயா. வசனத்தை ஒன்று வாசிக்கும். உங்கள் கண்கள் திறக்கப்படும்னு இருக்குதுல்ல, ரோமர் 7:7-8 பட்டுன்னு வாசிக்கணும். ரோமர் 7:7-8 இல்லை நானே வாசிடுவேன். நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நாம் அறிந்ததே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே.
பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. இந்த பாவம் செஞ்சதும் இந்த நன்மை தீமை உங்களுக்கு என்ன பண்ணிட்டு, நன்மை தீமை தெரிஞ்சதுனால தான் இவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியில் அது பாவம்னே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்போதான் அவங்க நிர்வாணினே அறியுறாங்க. ஏன்னா மகிமையின் வஸ்திரம் மேலே மூடப்பட்டிருந்தது. கர்த்தருடைய கற்பனைக்கு அவங்க எப்போ அவங்க கீழ்ப்படியிலையோ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த மகிமையின் வஸ்திரம் அவங்க மேலேருந்து நீங்கிடுச்சு. போட்டுக்கிறது வெறும் ஒரே ஒரு டாப்பு தான். இது நீங்கிடுச்சுன்னா எனக்கு மாம்சத்தில் அசிங்கம். தேவன் போட்டிருந்தது அவங்க மேலே மகிமையின் வஸ்திரம். அவங்களுக்கு அது புரியல இந்த சென்ஸ் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆண்டவர்கிட்ட நல்லா கொஞ்சம் கொலாவி அவர் மேலே ஏறி மடியில் படுத்து நான் இப்படியெல்லாம் பயங்கரமாக கற்பனை பண்ணி பார்த்துக்குவேன். என்ன அழகாக வாழ்ந்துருக்கலாம். இந்த கல்யாணத்தை கட்டி வந்துட்டு படுற அவஸ்தை இருக்குதுங்களே. சில வேளைகளில் பொம்பளைங்க யோசிப்பாங்க, சில வேளைங்க ஆம்பளைங்க யோசிக்கிறாங்க, ஐயோ பேச்சுலராகவே இருந்திருந்தா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சிஸ்டர், 30 வருஷமாக பாடுபடுற சிஸ்டர். எல்லாம் சரிதாங்க, முடிஞ்ச அப்புறம் சொல்லி என்னங்க பிரயோஜனம்? நான் பழத்தை பறிச்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன், அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லை. பாவம் எனக்குள்ள இப்போ என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. என் மேலே இருந்த மகிமையின் வஸ்திரம் விலகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாவம் உள்ளே வந்த உடனே இச்சை என்ன பண்ணிடுச்சு, உனக்குள்ள வந்துருச்சு. இப்போ நான் நிர்வாணின்னு தெரிஞ்ச உடனே அவரும் நிர்வாணியாகிறாரு, நானும் நிர்வாணியாகிறேன். ஒருத்தர் என்ன பண்ண முடியல, பார்த்துக்க முடியல. இன்றைக்கி அதை பார்க்குறதுக்கு தான் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு வர்றாங்க. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேங்க, அது ஒரு ட்ரெஸ்ஸாங்க. என்னத்துக்கு இதை போடுறாங்க? என்னமோ ஜன்னல் இருக்குதுன்றாங்க சட்டையில், வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க. பின்னாடி என்ன இல்லை துணியை, அந்த துணி தைக்கிறதுக்கு 1.5 கஜம் துணி எடுக்கிறாங்களாம். எதை? ஜன்னலை வைக்கிறதுக்கு. டெய்லர் சில வேளையில் ஜன்னலை என்ன பண்ணிடுறாரு, பின்னாடி வைக்கிறதுபடி முன்னாடி வச்சிடுறாரு. என்னத்துக்கு இந்த ஜன்னல், அதில் ஒரு குஞ்சம், எதுக்கு இதெல்லாம் தேவைன்னு கேட்குறேன். உன்னைத்தான் மூட சொல்லியிருக்கிறாரே சரீரத்தை. நீ பறிச்சதுனால தானே பாவம்னு தெரிஞ்சிச்சு. நீ பாவம் வந்ததுனால தானே நீ நிர்வாணின்னு அறியப்பட்ட. இப்போ நீ நிர்வாணின்னு அறியப்பட்டவுன்னா உனக்குள்ள என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. யாராவது பின்னாடி துரத்திக்கிட்டே வந்தானா அப்போ தான் சேலை எடுத்து என்ன பண்ணுறது? எதுக்கு ஜன்னலை வச்ச, எதுக்கு பின்னாடி துணி இல்லாமல் வந்த? தான் பாவம் உனக்குள்ளே இருக்குதுல்ல, ஒழுங்காக வர வேண்டியது தானே. இப்போ என்ன பண்ணாங்க, உடனே நிர்வாணி தெரிஞ்ச உடனே டப்புன்னு என்ன பண்ணாங்க, அத்தியலையை தச்சு என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த பாவம் நமக்குள்ளே ஏறின உடனே என்னென்ன சீக்கிரமாக மூளை ஆக்டிவேட் பண்ணி விடுது பாருங்க. அப்படி ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. அப்போ இது மூடுறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா மகிமையின் வஸ்திரத்தினுடைய அருமை அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணல, தெரியல. பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவர் வரும்போது வெயிலில் அவர் வரலங்க, குளிர்ச்சியான வேலையில் தான் வந்தாருன்னா பார்த்துக்குங்களேன் எவ்வளோ அவர்களை நேசித்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்படியே ரோமர் 7க்கு வாங்க பார்க்கலாம். 17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் தான் என்னை இப்போ என்ன பண்ணுச்சு, அத்தியலையை தச்சு கட்டிக்க சொல்லுச்சு. ரைட்? அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பாவம் வந்த உடனே, எனக்குள்ள பாவம் வந்த உடனே நன்மை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, நன்மையை செய்ய முடியல. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி என்ன பண்ணுதா, செய்யுது. ஹல்லேலூயா. பாவமே அப்படி என்ன பண்ணுது, செய்யுது. ஆனபடியா நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அந்த தீமை உனக்குள்ள எப்போ வந்துச்சுன்னா,
பழத்தை பறித்து புசிச்ச உடனே இச்சையினால் பாவம் உனக்குள்ள அவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு பாவம் செய்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. இச்சை வந்துச்சு, பாவம் வந்துச்சு, தீமை வந்துச்சு. தீமை வந்ததுனால உனக்குள்ள தீமைன்னு ஒரு பிரமாணம் என்ன பண்ணிடுச்சுப்போ வந்துடுச்சு. ஹல்லேலூயா. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாகியிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை என்ன பண்ணிடுச்சா சிறையாக்கி போட்டுருச்சு. நான் செய்யணும்னு நினச்சா கூட என்னால் செய்யாமல் என்ன பண்ண முடியல, செய்யணும்னு நினச்சா கூட என்னால் என்ன பண்ண முடியல, செய்யாமல் இருக்க முடியலங்க. எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காலையில் ஒருத்தர் கிளம்பி போவார், ஒயிட் போட்டுன்னு போவாருங்க. அந்த மனுஷனை பார்த்தா அவ்வளோ ஒரு பியூர், அவ்வளோ ஒரு சுத்தம், அவ்வளோ ஒரு பரிசுத்தம். தலை நிமிர மாட்டார். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அதே வழியில் 4 மீன் இருக்கும் அந்த கவரில், 2 மீன் நாய் தின்னு இருக்கும். இவர் எங்கே படுத்துன்னு இருப்பார்? காவால் படுத்துன்னு இருப்பார். பாதி கால் பாதி காவால், பாதி கால் மேலே. 2 மீன் நாய் தின்னு இருக்கும், 2 மீன் கவரை இவர் பிடிச்சின்னு இருப்பார். சிம்பிளாக சொன்ன போனால் இப்போ நான் 2 வசனம் வாசிச்சேன், 17லேருந்து 23 ரோமர் 7 இவர் தாங்க. இதே மாதிரி இன்னைக்கு நாம் கூட இருக்கிறோம். சிலதெல்லாம் மறைச்சி செய்கிறோம், யாருக்கும் தெரியாதுன்னு செய்கிறோம். உன் கண்ணு பார்க்குறது சரியா இருக்கான்னு நீ என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஏவாள் விழுந்தது அந்த கண்ணுனால தான். கண்ணில் தான் உனக்கு கண்டனா, கண்ணில் என்னத்த பார்க்குற? கண்ணுனால பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கிறிஸ்துவானோர் புதிய ஏற்பாட்டில் வேற சொல்லிட்டாரு. இப்போ ஜாக்கிரதையா இருங்க. பாவம் தீமை என்கிற பிரமாணம் உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறோம் நம்ம? ஜென்ம பாவம்னு சொல்கிறோம். எதுக்கு? ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்த தண்டனை தான், வேற ஒன்றும் கிடையாது. சின்ன 1-1.5 வயசு, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கோம், நம்ம கேட்டோம்னா ஒன்றும் இல்லாமம்மா அப்படின்னும். ஏன்? அதான் பிரமாணம் உள்ளே உட்காந்துனுக்குதில்ல. தீமையும் பாவமும் இச்சையும் சேர்ந்து உள்ளே உட்காந்துக்கும் போது குழந்தை கூட என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பாவம் என்ன பண்ணும், செய்யும். ஏமேன். இப்போ இந்த பாவத்தோட கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, அத்தியலையை தச்சுக்கிட்டு கர்த்தருக்கு பயந்து, பாவம் கர்த்தரை பார்த்தா பயப்படும். ஒரு அலையிலையை சொல்ல மாட்டிங்களா? பாவம் கர்த்தரை பார்த்தா பயப்படாதா? பயப்படுங்க. நீயே ஒரு பாவம் பண்ணு, ஒரு வாரம் நீ சர்ச்சுக்கு வரல, எங்கேயோ சினிமாவுக்கு தான் போயிட்டேன்னு வச்சுக்கோ. நீ வந்து உட்காந்தா பாஸ்டர் இங்கேருந்து பேசும்போது உன்னையே பார்க்குற மாதிரியே தோணும். அதுதாங்க பாவம். பாவத்தினால் வருகிற பயம் அது. ஏன்னா நான் போயிருக்கிறேன், நான் செஞ்சுருக்கிறேன், கர்த்தர் என்னை உதச்சிருக்கிறார், நான் வாங்கியிருக்கிறேன், அதனால் பேசுகிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று நான் நல்லா எனக்கு தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கூப்பிடுறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? அதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உங்களுடைய சத்தத்தை கேட்டு. இப்போ தேவ சத்தம் என்னவா மாறிடுச்சுப்பா? பயப்படுற சத்தமாக மாறிடுச்சு. பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஏமா வரத்துக்கு உள்ள லேட்டு நம்ம சும்மா கேட்டக்கூடாது. ஏன் கத்துற? சும்மா இரு. ஏன் நீ பாவம் பண்ணிட்டு வந்துக்கிற? ஏன் சத்தம் உனக்கு கத்துற சத்தம் மாதிரி என்ன பண்ணுது? கரெக்ட் இல்லையா? ஏன்பா எங்கப்பா போயிருந்த அப்படின்னு கேட்டப்போ, நான் எங்கே போனா என்ன, நீ கம்முனு இரு. இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் புத்திமான்களா என்ன பண்ணிட்டாங்க? பிள்ளைங்க புத்திமான்கள் தான், இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற எல்லா காரியங்களை விட அவங்களுக்கு அட்வான்ஸ்டாக எல்லாமே தெரியுது. அவங்கள நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஆமென். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அப்படியே இருனா. அவன் எனக்கு டபுள் ஓகே சொல்லுவான். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மம்மி, நீங்கள் சுமாருங்கன்னுவான். ஆனால் நீ அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனை எடுத்து நீ கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்த தாய் தோப்பன் மாதிரி அவங்கள விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா கர்த்தர் அவங்களை அருமையாக எடுத்து என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே இருக்கிற? உங்களுடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து விருட்சங்களுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நீ பாவம் செஞ்சாதான் ஒளியிற நிலமும் உனக்கு வரும். ஏன் உன்னால் சர்ச்சுக்கு வர முடியல? பாவம், அதனால உன்னால் சர்ச்சுக்கு வர முடியல. கேட்டால் என்ன சொல்கிறது? இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசுகிற. உனக்கும் ஆண்டவருக்கும் என்னையா பிரச்சனை? அத்தை சொல்லு. உனக்கும் ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை? அதை சொல்லு. நீ சர்ச்சில் 1000 நடக்கட்டும், சர்ச்சில் 1000 பேர் பேசிட்டோம், பாஸ்டர் ஏதாவது பேசிட்டோம், பாஸ்டர்மா ஏதாவது பேசிட்டோம், இல்லை நான் வந்து ஏதாவது பேசிட்டோம், எல்லாம் விட்டுரு. உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குது?
நீ சர்ச்சுக்கு வர்றது யாருக்கு வர? அவர் ஒருத்தருக்கு தான். நீ எனக்கா வர? இல்லை, என் வாயில் இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் வர. நான் எதுக்கு அங்கேருந்து ஓடி வரேன்? உங்களுக்காக வர இல்லைங்க, அவருக்காக வர. அவர் சொன்னார், நான் வந்து செய்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இவங்க தான் ஷால்களெல்லாம் போட்டு என்ன கௌரவிக்கிறாங்க. ஆனால் எனக்கு பெரிய கௌரவம் என்னன்னா, அவர் பெரிய கௌரவத்தை எனக்கு வச்சிருக்கிறார். நான் போகும்போது மறித்து கிடக்கும்போது என்னை தேவதூதன் கூப்பிட்டு போகிறாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்குங்க. ஆமென். நான் சந்தோஷத்தோடு கூட லாசருவை கொண்டு போனது போல் போகணுன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் என்னை கூப்பிட்டு போவார். நான் அதில் ஆசைப்படுறேன். கேட்டு ஒழித்து கொண்டிருக்கிறேன். தேவன் வேறு எதுவுமே கேட்கலிங்க. அவருக்கு நல்லா தெரியும். உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? கூடவே சேர்த்துனே கேட்குறாருங்க. நான் விலக்கி வைத்த கனியை நீ புசித்தாயோ? தொடர்ச்சியாக கேட்குறாரு. உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் சாப்பிடாதன்னு சொன்ன கனியை நீ சாப்பிட்டியா? ஆமாம் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த பாஸ் த பால் இருக்குது பாருங்க, தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த, அப்புறம் என்ன காரியத்துக்கு நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பிலிருந்து எடுத்துப்பட்டபடியால் மனுஷி என்று பெயர் எடுக்கிறேன்னு ஏன் வச்ச? ஏன் எங்கடி வந்துச்சுது? உங்ககிட்ட காசு இவ்வளோ இல்லையாடி? நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போன பணம் இவ்வளோ தானே, இது எப்படி வாங்கினேன்னு கேளு. இவர் எங்கேருந்தாவது ஏதாவது வாங்கின்னு வந்தார்னா, ஏங்க நம்ம சம்பளம் இவ்வளோ தான், என்னமோ மிஞ்சி வாங்கின்னு வந்திருக்கிற மாதிரி இருக்குதேன்னு கேளு. கேளு. 2 பேரும் பரலோகத்துக்கு போனோம். குடும்பம் பரலோகத்துக்கு போனோங்க. இங்கே அனுபவிக்கிற ஃப்ரிட்ஜு, டிவி, வீடு, வாசல் இதெல்லாம் கூட வராது. நீ சம்பாதிக்கிற ஆத்மாவும் கணவனும் மனைவியும் குடும்பமும் அங்கே போகிறீங்க பாருங்க, அது தாங்க. ஹலோவாவது சொல்லணும். அங்கே பார்த்தா நம்ம மேலே போனால் ஹலோ வந்துட்டிங்களா அப்படின்னு என்ன பண்ணோம்? சொல்லணும். அதுக்கு பதிலாக ஒரு சொட்டு தண்ணி விடுங்கன்னு கேட்க என்ன பண்ணக்கூடாது? அந்த தனவான் கேட்டார் பாருங்க, ஐஸ்வர்யவான், ஒரு சொட்டு தண்ணி விடுங்கன்னு. சொட்டுக்கிட்டெல்லாம் நம்மளுக்கு வேணாம், நமக்கு தேவை ஜீவ தண்ணீர். ஆமென். அந்த ஜீவ தண்ணீர் இங்கே கொடுக்குறாரு. வாங்கி என்ன பண்ணோம்? ஒழுங்காக முடக்குன்னு குடிக்கணும். மேலெல்லாம் சிந்தி என்ன பண்ணக்கூடாது? அப்போ பாதி மெசேஜ் தான் உள்ளே போகும், மீதி மெசேஜ் எங்கே போயிடும்? சபையில் ஆண்டவரை கேட்டுன்னு இருப்பார். கொடுக்கும்போது இதை நல்லா திறந்துக்கணும். இது உள்ள என்ன பண்ணிக்கணும்? ஏற்றிக்கணும். மறக்கக்கூடாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரிக்கு நாங்கள் சகோதரி வீட்டில் நடத்தினப்போ வந்த சகோதரி 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க, சிஸ்டர் நீங்கள் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீனுடைய மெசேஜ் எடுத்தீங்களே, நான் இன்னைக்கு கூட மறக்க மாட்டேன்னு சொன்னோம்னா நான் அப்படியே எப்படி தெரியுமா பறந்தேன்? என்னம்மா சொல்லுவீங்களே, பட்டாம்பூச்சி 1000 பட்டாம்பூச்சி பறந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க. ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு வேறு என்னென்னத்துக்கெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்குது. ஆனால் எனக்கு 40 வருஷம் கழிச்சு பறந்துச்சு பாருங்க பட்டாம்பூச்சி கலர் கலராக. அவங்க சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்படி நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்போ கூட பட்டாம்பூச்சி பறக்குங்க. எங்கே சொல்கிறீங்க? போன வாரம் கேட்டதையே இந்த வாரம் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலே பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க. காலையில் சாப்பிட்டதே ஞாபகம் இல்லையா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கேட்குறாரு, ஏவாளை கேட்குறாரு, சர்ப்பம் என்னை, இது ஒரு ஸ்டைலிஷ், எப்படி ஸ்டைலிஷ். இப்போ இவர் கை காமிக்க முடியாது, இவர் தான் ஆல்ரெடி போட்டு விட்டுக்கிறாரு. சர்ப்பம் என்னை, உன்னை யார் வஞ்சிக்கப்பட வச்சது? ஏன் நீ வஞ்சிக்கப்பட்ட? ஜாக்கிரதையாக இருக்க வேணாவா? நான் தான் சாப்பிடாதேன்னு சொன்னேன்னு, இவ்வளோ பழம் இருக்குது, அதெல்லாம் தின்ன வேண்டியதானே. உன் கை ஏன் இதுக்குள்ளே போச்சு? அவன் பாருங்க எவ்வளோ டேலண்ட்டு, வெளியிலேருந்து உன்னை இங்கே பிடிங்கி சாப்பிட வச்சான் பாருங்க, அதாங்க அவன் டேலண்ட்டு. அப்போ நம்ம தேவன் அதை விட எவ்வளோ பெரிய டேலண்ட் உடையவர். தொட்டிருக்கலாமா நம்ம? தொட்டிருக்கக்கூடாது இல்லையா? தொட்டுட்ட, சாப்பிட்ட, ஒத்துக்கவாவது செய்யலாம்ல. அது கூட என்ன பண்ண மாட்டேங்குது. என்ன சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதுக்கிட்ட கேள்வி எல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவருக்கு டைரக்ட் பனிஷ்மெண்ட் தான். என்னது? நீ மண்ணில் தான் என்ன பண்ணுவ? ஊர்ந்து நடப்ப. பனிஷ்மெண்ட்டு. அடுத்த ஸ்டெப் மேலே வர்றாரு. யார்? வஞ்சிச்சவங்கிட்ட, வஞ்சிக்கப்பட்டவங்கிட்ட. என்னது? பிரசவ வேதனை, அதிக வேதனை, பெருக்கமாக இருக்கும், பெரு வேதனையாக இருக்கும். இன்றைக்கி அது கூட விட மாட்டேங்கிறாங்களே.
நாள் குறித்து நட்சத்திரம் குறித்து கரெக்டாக சிசரின் அந்த நேரத்தில் பண்ணி குழந்தை என்ன பண்ணிடணும்? பாவிங்களா, கர்த்தர் செய்த காரியங்களை இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அப்படியே உடச்சி 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 அதை நிறைவேற்ற விடாமல் பண்ணுகிறார்கள். இன்றைக்கி கல்யாணம் வேணாம், லிவிங் டுகெதர் போதுன்றாங்க. எதுக்கு? பலிகை பெருக வேண்டாம் பாருங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் பலிகை பெருகணும், கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் பிள்ளைங்க என்ன வேண்டாம். இன்னொன்று இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் 4 வருஷம் கழித்து என்ன பண்ணிக்கலாம்? வராது. என்னது? நீ ஓ சித்தத்துக்கு வாழ்கிற, தேவன் அவர் சித்தத்துக்கு வாழ உன்னை ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பிளான் பண்ணவங்களெல்லாம் நானும் பார்த்துருக்குறேங்க. பிளான் எல்லாம் பண்ணி பண்ணி கடைசியில் பிள்ளைய பிறக்காமல் போனவங்களாம் இருக்கிறாங்க. வேணாங்க உங்கள் பிளான்னு, கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த நேரத்தில் செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் கரெக்டாக செய்வார். நோ பிளானிங். அட உன்னையும் என்னையும் படைச்சவர் அந்த குழந்தைய படைச்சா அதுக்கு சோறு கொடுக்கணும்னு அவர் தெரியாதா? என்னுடைய கல்யாண நாட்களில் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு பண்ணவே மாட்டேன்னா எங்கள் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போய் விட்டாங்க. ஒரே வார்த்தை பாஸ்டர் கேட்டது, உன்னை உங்கள் அம்மா அப்பாவை சிருஷ்டித்தது யாருன்னு கேட்டார். கர்த்தர்னா. உன்னை சிருஷ்டித்தது யார்? எங்கள் அம்மா எங்கள் அப்பா. உன்னை நம்பி கர்த்தர் அவர்களை சிருஷ்டித்தாரா அல்லது அவர்களை நம்பி உன்னை சிருஷ்டித்தாரான்னு கேட்டார். கேள்வி புரியுதா உங்களுக்கு? அப்போது எனக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்துச்சு. இல்லைங்க பாஸ்டர், கர்த்தரை நம்பி அவங்க வந்தாங்க இல்லையே, அவங்க அம்மா அப்பா பரப்பிச்சாங்க, இவங்க அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா என்ன பரப்பிச்சாங்க. ஆமாம், அப்போ அவங்கள சிருஷ்டிச்ச அவனுக்கு தெரியாது அவங்கள பார்த்துக்கணுன்னு? நீ தான் பார்க்கணுமா? அதெல்லாம் பார்த்துக்குவார். அதெல்லாம் நீ கரெக்டான ஆன்சர் சொல்ல, அதனால் எந்த பையன் வருதுன்னு என்ன பண்ணிக்கணும்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்தாங்களான்னு கேட்டால், இதோ என்னை விட சின்னது, நான் இருக்கும்போதே என்ன வேணான்னு அபார்ஷன் பண்ணவங்க எனக்கு பின்னாடி என்ன பண்ணுச்சு? ஒன்று பிறந்தது தான் கையில் பிடிச்சி கொடுத்துட்டாரு. அப்போ கர்த்தருக்கு நல்லா தெரியுங்க எது எந்தெந்த நேரத்தில் செய்யணும்னு தேவனுக்கு நல்லா தெரியுங்க. டோன்ட் டூ யுவர் பிளான்ஸ் எடுக்காதீங்க, பண்ணாதீங்க. கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுங்க. கர்த்தர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அவ்வளோதான், எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணோம்? ஆதாமுக்கும் கொடுத்துட்டாரு, நெற்றி விரைவே நேரத்தில் விட பாடுபடுவாய். இன்றைக்கி ஒன்று சொல்லியே முடிஞ்சு போயிடும் போல இருக்குது டைமு. அடுத்தது இந்த சீரியலில் போடுற மாதிரி தொடரும் போட்டு நான் போயிடுவேன். அடுத்த தடவை வரும்போது நீங்கள் சொன்னால் தான் நான் மெசேஜை என்ன பண்ணுவேன். ஓகேயா? தொடரும் போட்டால் மறுநாள் 6 மணிக்கே உட்காந்துருக்காங்க, பேன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அடுத்த மாதம் கேளு, ஆண்டி நீங்களே ஒரு ரீகேப் சொல்லுங்க ஆண்டின்டுவாங்க என்கிட்ட. இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. எவ்வளோ நேரம் வரைக்கும் லூசி? 11:15 வரைக்கும். சரி, அதில் கூட பாதி சொல்லிடலாம், பரவாயில்ல. அடுத்தது இவர் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட சொல்லிட்டாரு. இப்போ இவங்களை துரத்தணுமா உள்ள வச்சுக்கலாமா? உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ தாய் தகப்பனுடைய இஷ்டம் இல்லாதபடிக்கு, அவங்களுடைய வாழ்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஏதோ ஒரு பிள்ளைய கூட்டுக்கிட்டு வந்துட்டா வீட்டில் சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டிங்களா? சொல்லுங்கப்பா. சேர்க்க மாட்டோம். ஏன் இவர் மாத்திரம் சேர்க்கணும்? கெட் அவுட்டுனார். என்னது? ஆதாம் ஏவாளை கெட் அவுட்டுனாரு. ஆனால் பாருங்கள், அதில் கூட இரக்கத்தின் தேவன், நீதியின் தேவன் அவ்வளோ சீக்கிரம் அவங்களை அப்படியே என்ன பண்ணல, அனுப்பலை. ஒரு ஆட்டை அடித்து என் பிள்ளைங்க நிர்வாணியாக என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாய் வந்து நமக்காக அடிக்கப்படுகிறதற்கு முன்னடையாளமாக ஒரு ஆட்டை அடித்து அந்த தோலை எடுத்து உன் நிர்வாணத்தை மூடி எந்த பிள்ளைய நிர்வாணியாக நிறுத்தினானோ பிசாசு, அதே பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய ஆட்டினுடைய தோல் உடைகளை உடுத்தி அவர்களை என்ன பண்ணுறாரு, ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் அனுப்புகிறாரு. ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாருங்க அவங்களுக்கு, ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு. சில வீட்டில் பாருங்கள், ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காக சொல்லுங்கப்பா? உங்கள் அக்கம் வீட்டிலலாம் நடந்தது கிடையாதா? செகண்ட் சான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. எதுக்கு சொல்லுங்கள்? அந்த பேர பிள்ளைய நாங்கள் பார்க்குறதுக்கு செகண்ட் சான்ஸ். ஏன்னா அப்படி வந்து நின்னா தான் கூட்டுக்கும் சேர்த்துக்குவாங்கன்ட்டு தான் அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது இல்லை ஆல்ரெடி. ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் இது கிளியராக கழுவி சுத்தப்படுத்திட்டு அப்புறமா தான் சேர்த்துக்கிற தேவன். ஏமேன்.
ஹல்லேலூயா. நீ இருக்கிற வண்ணமாகவே வா, ஆனால் உனக்குன்னு சில பிரமாணம்லாம் நான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணுவேன், உன்னை சேர்த்துக்குவேன். அதே போல் இவர் சரியாய் ஒரு நேர்த்தியான தோலுடையை உடுத்தி அவங்கள வெளியில் அனுப்பிச்சார். செகண்ட் சான்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு அது தகுதி. எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், அவங்க அனுபவிக்கலாம். இப்போ அவங்களுக்கு தெரியும் எது நன்மை எது தீமை, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு இப்போ தெரியும். செய்ய மாட்டாங்க அவங்க. ஏமேன். அப்போ அது அவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அவங்க பிள்ளைகள் அதே மாதிரி அவர்களை என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அப்படிப்பட்டதிலான ஒரு விஷயத்தில் வசனத்தை ஒரு வாசிப்போம். லூக்கா 21:34 பெருந்தண்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஏவாளை பார்க்க போய் தான் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, பழத்தை பறித்து புசிச்சாங்க. அதனால் பெருந்தண்டி வந்துச்சுன்னா தொண்டைக்கு என்ன பண்ணு. சில பேர் அதை சாப்பாடு போட்டு உக்கு போட்டே என்ன பண்ணுவாங்க நம்மளை, டேய் வாடா டின்னருக்கு போகலாம், டேய் வாடா லஞ்சுக்கு போகலாம். அப்போ கூடவே என்னது ஸ்மால் பெக்கு, கூடவே ஓசியில் தானே வருது, குடிச்சிருவோம். தப்பு. என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. செகண்ட் சான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எந்த வித பாவத்தின் இச்சைக்கும் நாம் அடிமையாகக்கூடாது. முதல்ல 4 வசனம் சொன்னீங்கல்ல, அந்த 4 வசனத்தை இதுக்கு அப்படியே போட்டுக்குங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 4:1 பட்டுன்னு படிக்கணும். நானே படிச்சிடவா? 1 தீமோத்தேயு 4:1 எடுத்தீங்களா? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். போயிடாத. வஞ்சிக்கிற ஆவி உடைய சில ஊழியக்காரங்களே என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. என்ன பண்ணிடாத, அதை கேட்டு விசுவாசத்தை விட்டு விலகிடாத. அது உனக்கு தகுதியாக இருக்காது. அது உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. உனக்கு போதும் ஒரு சபை, 10 சபையில் என்ன பண்ணாத, போய் வாய வைக்காத, தாங்க மாட்ட. ஏமேன். செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கும் போதே நீங்கள் அதை என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணி பாவத்துக்கு தப்பித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக எப்போதும் இங்கேயே வச்சுக்கோங்க. ஏமேன். அடுத்தது செகண்ட் சான்ஸ் வாங்கின ஒருத்தரை பார்க்கலாங்க. சிம்சோன். சிம்சோனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆண்டி இதில் என்ன ஆண்டி சொல்ல போகிறீங்க? ஐயோ அதில் நிறையா இருக்குதுங்க. இந்த 13, 14, 15, 16 இந்த 4 சாப்டரும் எத்தனை தரம் நான் படிச்சிருப்பேன் தெரியுங்களா? எத்தனை தரம் படிச்சிருப்பேன் தெரியுங்களா? சிம்சோனை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைங்க, சிம்சோன் கிட்ட வந்து நான் கற்றுக்கிறதுக்கு இந்த 4 சாப்டரை படின்னு என்ன பண்ணேன், படித்தேன். என்ன கிடைச்சதுன்னு கேட்டால் நிறைய புதையல் கிடைச்சது. ஏமேன். ஹல்லேலூயா. சிம்சோன் இந்த உலகத்தில் எதுக்கு அவர் உண்டாக்குனார்னா, அவருக்கு ஒரு மிஷின், ஒரு ஊழியம் அவர் கையில் கொடுக்கறதுக்கு தான் அவர் என்ன பண்ணார், உண்டாக்குனாரே. வாசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13:5 கடைசியில், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அப்போது பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கத்தான் சிம்சோனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கே கூட்டுக்கிட்டு வர்றாரு. கேட்குதா கேட்கலையா? கரெக்டுங்களா? சிம்சோனை வந்து சும்மாலாம் உண்டாக்கி கொண்டு வரலங்க. அது போல் இங்கே உட்காந்துருக்கிற ஒருத்தர் மேலேயும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சுருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும் அது. பட் ஆனால் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒருத்தர் நல்லா பாடுவீங்க, ஒருத்தர் நல்லா பேசுவீங்க, ஒருத்தர் நல்ல ஜனங்களை கேதர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய ஒருத்தர்கிட்ட ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்ன படிக்கிறது, நீங்கள் அதை எடுத்து உபயோகப்படுத்துவது கிடையாது. சிம்சோனுக்கு மகாபலம் கொடுத்ததே தேவன் தான். அதே போல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹிடன் டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு, மறைந்திருக்கிற ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாருன்னா அவர் வேணும்னு தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. நீ தான் அதை தோண்டி எடுத்து ஆண்டவருக்கு அதை நான் எப்படி பயன்படுத்த முடியும்னு நீ என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போது 2வது 13 அதிகாரத்தில் 2-8 வசனத்தை பார்த்தா, மனோவா என்கிறதான ஒரு மனிதன், மனைவிக்கு பிள்ளை கிடையாது, மலடியாக இருந்தாள். தூதனானவர் வந்து அந்த அம்மா கிட்ட பேசும்போது 5வது வசனம் இப்படியா பேசுகிறார், நீ கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அவருக்கு கொடுத்ததான வார்த்தை அதுதாங்க.
அவரை என்னத்துக்காக உலகத்துக்கு கொண்டு வந்ததுன்னா அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு தான். ஏன்னா பெலிஸ்தரை காக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது எப்படிப்பட்ட ஆள் வேணும்? பலசாலியான ஒரு ஆள் வேணும். அந்த பலசாலியான ஆளாக இருக்கணும்னா அவனுக்கு ஒரு தாளந்து ஒன்று இருக்கணும். அதனால் முதல்ல சட்டத்திட்டங்களை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பெற்றோருக்கு கொடுக்குறாங்க. இந்த அம்மா கிட்ட என்ன சொல்கிறாரு? திராட்சை பழத்தினால் ஆகிய ரசமோ இல்லை அதில் என்ன செஞ்சாலும் அதை என்ன பண்ணக்கூடாது? மதுபானமோ குடிக்கக்கூடாது. தீட்டுதுள்ளது ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. மூணாவது என்ன சொல்கிறாரு? புள்ள பிறந்ததுக்கப்புறம் சவரகன் கத்தி அவன் தலையில் என்ன பண்ணக்கூடாது? படக்கூடாது. அதுக்கு பேர் நஸ்ரேய விரதம். அது பின்னாடி நான் சொல்கிறேன். பெற்றோர் கரெக்டாக பண்ணாராங்கனாக்கா பண்ணாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? வயிற்றில் பிள்ளைய இருக்கும்போது எனக்கு திராட்சைப்பழம் குடிக்கணும் போல் இருக்குது, திராட்சைப்பழம் சாப்பிடணும் போல் இருக்குது. என் சின்ன பொண்ணு வயிற்றில் இருந்தப்பெல்லாம் எவ்வளோ திராட்சைப்பழம் தின்னு அது பிறக்கும்போது குருன்னு தான் வந்துச்சுங்க. பாருங்கள், ஒன்று ஆசைப்பட்ட அந்த நாட்களில் நம்ம சாப்பிடணும்னு என்ன பண்ணுவோம்? நினைக்குவோம். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களே தான் உண்டாக்கிக்கிறீங்கன்னு. இல்லைங்க, உண்மையாலுமே அது நம்மளுக்கு ஆசை வருது. ஆசை வர்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிடணுன்னு ஆசைப்படுறோம். நல்ல மாமியாருங்க கிடைச்சா, நல்ல அம்மாவுங்க இருந்தால் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடவும் செய்வோம். இந்த அம்மாவை மெயினாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது எதுன்னா திராட்சை பழ ரசம். ஆக்சுவலி அந்த நாட்கள்லாம் எது மெயின்னா எல்லா இடத்துலையும் திராட்சை பழ ரசம் தான் மெயின். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா தன்னை எவ்வளோ வருத்திக்கிட்டு அந்த பிள்ளைக்காக, தேவனுடைய கட்டளைக்காக, அவனை அந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துவதற்காக அந்த அம்மா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. புருஷங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தர் வந்தாருங்க, இதெல்லாம் சொன்னார், அவரை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அந்த நல்ல மனுஷன் சொன்ன வார்த்தை கேளுங்க. ஏய் என்னாடி உங்கள்கிட்ட வந்து பேசினா? ஏன் நாங்கள்லாம் ஆம்பளைங்க இல்லையா இங்கே? என்கிட்ட வந்து பேசக்கூடாதான்னா சொல்லுங்க. அவர் சொல்லுங்க. அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தார். ஆண்டவரே, என் மனைவி கிட்ட வந்து பேசினார். மனைவி பேர் சொல்லப்படலைங்க. அங்கே யார் பேர் தான் சொல்லப்பட்டிருக்குது? மனோவா பேர் தாங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறார். உத்தமங்க ஜெபிச்சு கேட்குறாரு, ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னா, ஒரு வேளை கூட கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்? பாருங்கள் என்ன விசுவாசம் பாருங்கள் அந்த மனுஷனுது. அந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்? அவர் விண்ணப்பம் பண்ண உடனே தூதனானவர் 2வது தடவை வராருங்க. அதுதாங்க விசுவாசம். ஒரு கையை தட்டுங்க. வராரு, வந்த உடனே கேட்குறாரு. வைஃபுக்கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் திருப்பி என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஒன்று. சரி, ஊழியக்காரர் வந்துருக்கிறாரு, ஒரு சிக்கன் அடித்து, ஒரு ஆட்டைக்கட்டை அடித்து, ஒரு குழம்பு வச்சு கொடுப்போம் அப்படின்னா, நீ எனக்கெல்லாம் அது செய்யாதப்பா, நீ ஆண்டவருக்கு பலியிடு. பலிக்கு வேண்டிய எல்லா பொருளையும் கொண்டாந்து வைக்கிறாங்க. அவர் ஒன்றும் செய்யல, கொம்பில் அதை தொட்டார், நெருப்பு பற்றிக்கிச்சு. அது வழியாக அவர் மேலேயே என்ன பண்ணிட்டார்? பேர் என்னன்னு கேட்டால் அதிசயமா. ஏமேன். ஏதாவது புள்ள பிறந்தா அதிசயம் பேர் வைங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தம் வரமாட்டேங்குதே. அதிசயம்னு பேர் வைங்க, நல்ல பேர். உங்கள் நாமம் என்னான்னு அந்த நேரத்தில் கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா அதிசயன்றார் அவர். அவர் போயிட்டார் மேலே. அடுத்த 15வது இதுக்கு வாங்க. 14வது சாப்டருக்கு வாங்களேன். இப்போது நல்லா சிம்சன் என்ன பண்ணிட்டாரு? நல்லா வளர்ந்துட்டாரு. அம்மா அப்பா அவனுக்கு திராட்சை ரசம் கொடுக்கல, மது கொடுக்கல, சவரன் கத்தி அவன் தலையில் படலை, தீட்டுதல் ஒன்றும் பொசிக்க விடலை. இப்போ எந்த பிராயத்துக்கு வந்துட்டார்? வாலிப பிராயத்துக்கு வந்துட்டார். வாலிப பிராயத்துக்கு வந்தாலே என்ன வந்துடுது? ஒரு முறுக்கு ஒன்று வரும். என்னது? சுடுறமே அந்த முறுக்கா? இல்லைங்க, அந்த உடம்புல ஒரு திமிர் ஒன்று தெரியும். நான் யாரு? சொல்லுங்கப்பா. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆம்பளை எல்லாம் காமிப்பாங்க. அப்போல்லாம் இவரே என்ன பண்ணாராம்? பெலிஸ்திய தேசத்துக்கு போய் இவரே பொண்ணு பார்த்துக்கிட்டாராம். என்னது? அட சொல்லுங்களப்பா, வாயை திறந்து. ஜென்ஸா சொல்லுங்க, வெக்கப்படாம. அவங்க தான் வெக்கப்படுறாங்க பொழுது. இவரே போய் என்ன பண்ணிக்கினாராம்? ஒரு பெண்ணை பார்த்து, அது கண்ணில் தான் கண்டு அவருக்கும் அழகுள்ளவள், நல்லா இருக்கிறா பார்க்கறதுக்கு, அவன் கண்களுக்கு பிரியமாக இருந்தாள். நேராக திரும்பி வந்தார் வீட்டுக்கு. வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாருமா, நான் பெலிஸ்திய பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைய பார்த்தேன், அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு கட்டி வச்சுருங்க. டேய், இங்கே பொண்ணு இல்லையாடா? நீ பெலிஸ்தியர்கிட்டேருந்து இஸ்ரவேலை காக்க வேண்டியவன்டா மடையா, நீ எங்கே போய் பொண்ணு எடுக்கிற? ஆண்டவர் சொன்ன மிஷினில் இது ஒன்று. அதனால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியாதுங்க, பொறுத்துட்டு சில வேலைகளில் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க அப்படி பண்ணும்போது தாய் தகப்பன் எவ்வளோ கூனி குறுகி நிற்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு?
எந்தெந்த இடங்கள் எல்லாம் கூனி குறுகி நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பார்க்கவே பரிதாபமாக இருக்குங்க. அவங்கள பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். நான் எத்தனை குடும்பங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன் தெரியுங்களா? என்ன பண்ணுறதுங்கம்மா, செஞ்சிட்டானே, அப்படியே விட்டுற முடியாது. இப்போ ரீசண்டாக சென்னையிலேருந்து எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னம்மா பண்ணுறது, நம்மளை விட்டு வேற இதுக்கு போயிட்டானே அவன், நாங்கள் அப்படியே விட்டுற முடியுமா? அந்த பேரண்ட்ஸ் படுற பாடு பாருங்க. அவங்களுக்கு இந்த பக்கமும் நிற்க முடியாமல் அந்த பக்கமும் நிற்க முடியாமல், உற்றார் உறவினர் விசுவாசிங்க பாஸ்டர் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கி கூனி குறுகி போய் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேரண்ட்ஸு நிற்கும்போது எனக்கு ரொம்ப மனசு துக்கமாக இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு. அம்மா அப்பா சரி தொலையுது, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு சிம்சோன் என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தன் அந்த தேசத்துக்கே போகிறாங்க பொண்ணை பார்க்குறதுக்கு. போகும்போது திம்னாத்துன்னு ஒரு ஊர் வருது. அந்த ஊர் பக்கத்தில் என்ன மெயினாகுதுன்னா திராட்சை தோட்டம். அங்கே போயின்னு இருக்கும்போது என்ன வந்துச்சு, ஒரு பால சிங்கம் வந்துச்சு. சிங்கம் வந்த உடனே அம்மா அப்பாவுக்கு தெரியல, அவங்க நடந்துனுக்கிறாங்க. இவர் பால சிங்கத்தை கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்ததுனால, அவரா செய்யலைங்க, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்ததுனால ஹிடன் டேலண்ட்னு சொன்னது இது தாங்க. அதை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல் அது வாயை கிழிச்சு அந்த திராட்சை தோட்டத்து பக்கத்தில் தூக்கி போட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அது கீழே வர வசனங்கள் பாருங்க, தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த அப்பா அம்மா கிட்ட மறைக்கிறீங்க பாருங்க, அதுதான் நீங்கள் பண்ணுற பிக் மிஸ்டேக். தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த 4 சாப்டர் வீட்டில் போய் படிங்க. எஸ்பெஷலி பாய்ஸ் கேர்ள்ஸ் நீங்கள் போய் படிங்க. தாய் தகப்பு நீங்கள் என்ன பண்ணலையா, அறிவிக்கலை. நேராக போனாங்க, பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுத்தாரு, எல்லாம் பேசினார், எல்லாம் பண்ணார். அப்போ எல்லாம் முடிச்சு பேசி எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவருங்க திருப்பி வந்தாச்சு. கல்யாணம் முடிக்கணும், எல்லாம் அடுத்தது பெண் பார்க்கறதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ விவாகத்துக்கு போகிறாங்க. விவாகத்துக்கு போகும்போது போன மனுஷன் அப்படியே போகக்கூடாதா? போன மனுஷன் அந்த திராட்சை தோட்டத்துக்கிட்ட வந்த உடனே திம்னாத்தில் வழி விலகின்னு இருக்கும் பாருங்கள், அதில் ஒரு வசனம், வழி விலகி சிங்கத்தை கிழிச்சு போட்டு போனோமே, அது என்ன ஆயிருக்கும், செத்து போய் கிடக்குது, உனக்கு என்னத்துக்கு அதை பார்க்கணும்? அதில் என்ன இருந்திருக்கோம், நாரி போயிருக்கோம். அதான் கெட்ட பழம்னு சொன்னல, இது மாம்சம் அதோட நாத்தம், அப்படி தானே இருக்கும். அதை போய் என்ன உனக்கு வேடிக்கை பார்க்கணும்? ஒரு வீட்டில் சண்டை நடந்துட்டுமே, கும்பல் மொத்தமாக அந்த வீட்டுக்கு என்ன பண்ணோம், அது என்னாடி அம்மா அவன் அப்படி செஞ்சிட்டானாமே, இவனுக்கு என்ன கேடு வந்துச்சு, அவனுக்கு என்ன உனக்கு என்ன வந்துச்சு, அந்த குடும்பத்து விஷயம் அந்த குடும்பம் பார்த்துக்குது. இதில் நொட்டி கிட்டி பேசி கீசி தூக்கி விடுறது வேறு. அதில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி விடுறது வேணாம். என்னத்துக்கு இதை பார்க்க போகிற, தேவையில்லாத விஷயம். போனால் அங்கே என்ன இருந்துச்சுன்னா, பக்கத்தில் திராட்சை தோட்டம் இல்லைங்களா, அதில் நல்லா பூ எடுத்துன்னு தேனி அது கரெக்டாக அது வேலையை செய்துங்க. அந்த இடங்கடெல்லாம் அது பார்க்கலைங்க, அது கரெக்டாக கொண்டாந்து அந்த சிங்கத்தினுடைய எலும்பு அந்த கூட்டுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, தேனை அழகாக கூடு கட்டி வச்சிருச்சு. போனார், இவர் பார்த்தாரு. செத்ததுக்கிட்ட அவர் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி நஸ்ரேய விரதம்னா என்னான்னு ஒன்று பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நஸ்ரேய விரதம் அப்படின்னா என்ன? என்னாகமம் 6ஆம் அதிகாரம், என்னாகமம் 6 எடுத்துட்டிங்களா, நம்பர்ஸ் 6 verses 1 பார்க்கலாங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நஸ்ரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினாள். அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். 1, அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்வித பானத்தையும் குடியாமலும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, அதில் செஞ்ச ஒன்றுமே என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும். என்ன அக்கிரமம் பாருங்களேன். அப்போ எவ்வளோ கடும் விரதம் பாருங்க. நம்மளதெல்லாம் ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா, காலையிலே சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஃபாஸ்டிங்னா என்ன, இல்லை ஒரு பன்னு பழம் சாப்பிட்டு வந்துடுவாங்க ஃபாஸ்டிங். நான் அதுக்கெல்லாம் போலங்க, இங்கே வந்துடலாம். நான் தான் நஸ்ரேனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றை புசியாமலும் இருக்க வேண்டும். 4, 5வது, அவன் நஸ்ரேய விரதத்தை காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும். 6வது, பரிசுத்தமாய் என்ன பண்ணமா
இருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். ஆஹா, சாம்சனுக்கு சொல்லிட்டாங்க, நாம் என்ன பண்ணலாம், ஜுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு வளர விடாதீங்க. நான் சொல்லின்னு இருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்து கதை. புதிய ஏற்பாட்டுக்கு நான் அதை ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்புறமா. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போக கூடாது. இப்போ எந்த பிரேதத்துக்கிட்ட அவர் போனாரு? எஸ், அவன் தன் தேவனுக்கென்று செய்த நஸ்ரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாகிலும் சகோதரியானால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்த லாகாது. அவன் நஸ்ரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணிட்டாரு? தீட்டு பட்டுருச்சா படலையா? போயிடுச்சு. எடுத்து சாப்பிட்டாரு, தானும் சாப்பிட்டாரு, அம்மா அப்பாவுக்கும் கொண்டு போய் கொடுத்தாரு. அங்கேயும் கீழே படித்து பாருங்க, தாய் தகப்பனுக்கு அதை அவன் என்ன பண்ணலையா? அறிவிக்கவில்லை. தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணல? அவர் அறிவிக்கலை. நேராக போனாங்க, பேச்சுலர்ஸ் பார்ட்டி நடத்தினார். ஒரு விடுகதை சொல்கிறாருங்க. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வருமோ அப்படின்னு என்ன பண்ணுறாரு? ஒரு விடுகதையை வைக்கிறார். இந்த 30 பேர் அந்த விடுகதைக்கு பதில் சொல்லணும். சொன்னாங்களான்னு கேட்டால் 3 நாள் வரைக்கும் சொல்லலை, பயம் வந்துருச்சு. அவன் வச்சிருந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, இந்த சூதாட்டத்துக்கு வச்சு ஆடுவாங்க பார் பணம், அந்த மாதிரி இவர் சொன்னது என்ன தெரியுமா? 30 ட்ரெஸ்ஸு. நான் தோத்தா உங்களுக்கு நான் 30 ட்ரெஸ்ஸு 30 ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் தோத்தா எனக்கு நீங்கள் என்ன பண்ணோம்? 30 ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். அதான் அவர் வச்ச கண்டிஷன். அவர் கடைசியில் பார்த்தா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இவன் கல்யாணம் பண்ணாம பாருங்க, அந்த பொண்ணு பெலிஸ்திய பொண்ணை ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன் புருஷங்கிட்ட கேளு, உன் புருஷங்கிட்ட கேளு, இல்லைன்னா உங்கள் அப்பனையும் உன்னையும் என்ன பண்ணுவோம், நாங்கள் எரிச்சிருவோம். ஆண்டி இது என்னமோ படம் மாதிரியே தெரியுதுன்னு. அப்படியே கேளு, படம் மாதிரியே கேட்டுக்கோ. எரிச்சிருவோன்னு அந்த பொண்ணை பயப்படுத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறாளாம், வந்து அந்த அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த வசனத்தை பாருங்கள். அந்த வசனம் பாருங்க. ஐயோ நல்ல வார்த்தை அது. உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு. என்னது நயம் பண்ணுன்னா என்னது அர்த்தம் சொல்லுங்கப்பா? யாருக்காவது நயம்னா என்னன்னு தெரியுதா பார்க்கலாம். மயக்கிறது, ஏமாத்துறது, அழுதழுதே சாதிக்கிறவங்க இருக்கிறாங்க சில வீடுங்களில். அழுதழுதே சும்மா போய் அந்த ஆள் முன்னாடி நின்றுக்கிட்டே இருந்த புருஷன் முன்னாடி அந்த மனுஷன் கூட எத்தனை நாள் அந்த மூஞ்சை பார்ப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். போய் தொலையுது அப்படின்ட்டு என்ன பண்ணுவார்? போ, அதனால விருப்பத்தோடு நீங்கள் வாங்கலை, அது போட்டால் கூட நம்மளுக்கு விளங்காதுங்க. போய் அழுது நீ உன் புருஷன்கிட்ட கேட்டு அந்த விடுகதைக்கு என்ன பதிலுன்னு தெரிஞ்சுன்னு வா. அது வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். இவனையும் வந்து கேட்டு கடைசியில் புது கல்யாணம் இல்லை. என்னது புது கல்யாணம் இல்லை, புது பொண்டாட்டி இல்லை. சரி அழுது நிற்கிது, தொலைப்போம் அப்படின்ட்டு இவளுக்கு என்ன பண்ணிட்டார்? விடுகதையை விடுவிச்சிட்டாரு. ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்குது பாருங்கள், அம்மா வீடுனா எப்பயுமே என்னது என்ன வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஜென்ஸு பிரதர்ஸு விட்டு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் என்னது மேலே தாங்க. என்ன இருந்தாலும் அம்மா தாங்க, அப்பா தாங்க, எல்லாம் நல்லதான். ஆனால் ஒரே அடியாக அங்கே சாஞ்சிக்கிட்டு இங்கே என்ன பண்ணக்கூடாது? குத்துறேன் விழா எலும்பு தானே நான் குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, அது தப்பு. இது வந்து என்ன பண்ணிடுச்சு? இந்த 30 பேருக்கு அதை சொன்ன உடனே அதுங்க சொல்லிடுச்சுங்க, சிங்கம்தான் பலவானு, தேனு தான் மதுரம்னு சொல்லியாச்சு. கோவம் வருமா வராத புருஷனுக்கு? போனார். கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினாலும் எப்படியோ கொண்டாந்து 30 துப்பட்டியும் 30 ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு கோவமாக அவர் என்ன பண்ணிட்டாரு? உங்கள் வீட்டில் கோவமாக போகும்போது என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் கோச்சிக்கிட்டு போயிட்டார், என்ன பண்ணுவீங்க? இல்லை உங்கள் வீட்டம்மா கோச்சின்னு போயிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேசக்கூடாது, பேசுனா வெளியில் அனுப்பி விட்ருவேன். என்ன பண்ணுவீங்க? ஐயோ போக வேண்டாம்னு சொல்ல மாட்டிங்களா? அச்சச்சோ என்ன லூசி, எல்லாருக்கும் பேஸ்ட் கெஸ்ட்டு கொடுத்து வாயில் கம் போட்டு ஒட்டி வச்சுட்டுக்கிறியா? போக வேணான்னு சொல்ல மாட்டேங்க. பொண்டாட்டி வேணாம் உங்களுக்கு? ஒருத்தர் தலை கூட ஆட்ட மாட்டேங்கிறாங்கப்பா.
உங்களுக்கு யாருக்கும் புருஷன் வேணாவா? ஏதோ 1 2 ஆட்டுது மெதுவாக, எங்கே ஏதாவது ஆண்டி சொல்லிட்டு போகிறாங்களோன்னு. கோவமாக போயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கமே என்ன பண்ணல அவரு. அப்புறம் மெதுவாக ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கின்னு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, வராரு. வந்தால் வச்சுருப்பாங்களா அவனுக்கு தோசை சுட்டு, ஆட்டுக்குட்டி அடிச்சு தோசைக்கு தீபாவளிக்கு தின்ட்டு போகலான்னு வந்திருப்பார் போலக்குது சிம்சோன்னு. என்ன பண்ணாங்க தெரியுமா, பெலிஸ்தியர் அவன் முன்னாடி தூக்கி அவன் ஸ்நேகிதனுக்கு கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவளை அனுப்பிச்சி விட்டாங்க. கோவம் வருமா வராத அடுத்தது, டேய் உங்களை இத்தோட விட்டா சரியாவாதுடா. ஆனால் ஆண்டவர் சொன்ன மிஷினை அவர் வேறு ஏதோ கோணல் வழியில் செஞ்சுன்னு போயின்னுக்கிறாரு. இவர் வழியில் செஞ்சுன்னு போயின்னுக்கிறாரு. அவர் போனார், 300 நிறைய பிடிச்சாராம். என்னது, அதுங்க வாளுங்களை சேர்த்து கட்ட முடியுமா நம்மளால்? 4 வைக்காத கையில் பஞ்ச, அதுக்கு நடுவில் ஒரு பந்தத்தை வேற வச்சு வயல் வெளில விட்டாரு பாருங்க. எல்லாம் பற்றிக்கின்னு எல்லாம் போச்சு. முடிஞ்சு சும்மா இருப்பாங்களா பெருசிருங்க? நம்ம வீட்டில் கூட அப்படி தான். அவள் வந்து ஏன்னு பக்கத்து வீட்டில் சொல்லிட்டா போதும், அடடடடா இங்கேருந்து அம்பு பறக்கும் பாருங்க வார்த்தைங்க. இங்கே திறக்காத வாயெல்லாம் அங்கே என்ன பண்ணும், சூப்பராக திறக்குங்க. அவளே இவளை அங்கே தான் நீ உண்மையான அந்நிய பாஷை பார்க்கலாம். நாம் பேசுகிறதெல்லாம் அந்நிய பாஷை கிடையாதுங்க. சில வேலைகள்லாம் நான் சென்னைக்கு போயிருந்தப்போ, சென்னையில் இருந்தப்போ அவங்க பேசுகிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாதுங்க. சில வேலைகளில் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டே கேட்பா, அது என்ன அர்த்தம்னா வாயை மூடிக்கின்னு இருக்கணும் நீன்வார் என்ன. ஏன்னா அது ரொம்ப கெட்டது, அது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்நிய பாஷை வரும் பாருங்க நம்ம ஜனங்களுக்கு. கர்த்தரே மிரண்டு போயிடுவார், என்னடா இப்படிப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிறாங்களேன்னு. ஒருவேளை நான் உண்டாக்குனதே தப்பாயிடுச்சோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே என்ன பண்ணும், பறக்கும் அப்படியே. இவர் கோவம் வருமா வராதா? வந்துச்சு. இவருக்கு நிறைய பிடிச்சாரு, வாழை கட்டினார், ஒரு பந்தத்தை வச்சு போடான்னு விட்டார். அவனுக்கு சும்மா இருப்பானுங்களா? வரானுங்க அவனுங்க இவனை பிடிக்கிறதுக்கு. இவர் என்ன பண்ணார், கர்த்தருடைய ஆவி, கர்த்தர் வேலை என்னங்க அவரது மிஷினு, பெலிஸ்தர் கையிலேருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பது. அதனால் எந்தாடாப்பா ஒரு தாடை எலும்பு எடுத்துக்கோ. எது அத்தான் உனக்கு சரி. நீ கழுத்தை எலும்பே என்ன பண்ணிக்க, தாடை எலும்பு எடுத்துக்கோ. 1000 பேரை சாவடிச்சார். ஆள் ரொம்ப டயர்டாயிட்டார். டயர்டாகி கீழே விழுந்து இவர் ஆண்டவரை கேள்வி கேட்குறாரு, உன்னை யாராவது சொன்னாங்களா? இல்லையே. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இந்த விருத்த சேதனம் பிடிச்சவங்க கையில் நான் சாவணுமா ஆண்டவரே அப்படின்ட்டு டபால்னு விழுந்துட்டார். பாவி, உன்னை அனுப்புனதே நான், நீ எங்கிட்டே கேள்வி கேட்குறியா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவரை பார்த்து செம்ம கேள்விங்க கேட்பாங்க, ஒரு பதில் கூட உனக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் திட்டம் நிறைவேறிக்க அவர் ஆள் சூப்பர் அமைதியாக இருப்பார். சில வீடுகளில் பாருங்கள், இந்த புருஷமாருங்களது பயங்கர ஒரு டெக்னிக். பொம்பளை எவ்வளோ கத்தினாலும் சரி பொண்டாட்டி வாயே என்ன பண்ண மாட்டாங்க. அப்போ தாங்க இன்னும் கோவம் வரும் நம்மளுக்கு. முடிய பிடிச்சி ஆட்டலாமான்னு என்ன பண்ணோம். இல்லை ஏதாவது நான் திட்டா நீயும் திட்டா எனக்கும் மனசு ஆறிடும், உனக்கும் மனசு ஆறிடும். செய்ய மாட்டாங்க. அதான் டெக்னிக்கு லேடிஸ்க்கு சொல்லி கொடுக்குற. அவங்க வாய் மூடிட்டு தான் நீ கம்முன்னு இரு, கத்தாத, உன் எனர்ஜி போயிடும். அவங்க அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ காலம் ஓடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு டெக்னிக் சொல்லி கொடுக்குற, வாயே திறக்காத. வீட்டில் சந்தோஷம் சமாதானம் வேணும்னா 2 வாயு பிளாஸ்டர் போட்டு, பிளாஸ்டர் கூட வேணாம், ஜிப்பு போடணும். ஜிப்பு கூட திறந்துருவாங்க, தச்சிடணும். பார்த்தார் இவர், ஆண்டவர் பார்த்தாரு. தண்ணி தானடா, இந்த பள்ளத்தையே நான் என்ன பண்ணுறேன், பள்ளத்தையே பழக்கிறேன்டா உனக்காக. தண்ணியை குடித்தான், பழைச்சான், அவன் ஜீவன் அவனுக்குள்ளே வந்தது. என்ன கோரின்னு அதுக்கு பேர் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு இடத்துல வேறு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கினார். இப்போ அங்கே ஒழிஞ்சினுக்கிற ஆளுங்கள்லாம் இவனுங்க பண்ண இந்த கூத்துக்கு இந்த 1000 பேர் சாவடிச்சாங்களே விடுவாங்களா? அவங்க திருப்பி பிடிக்கிறதுக்கு வராங்க. அவங்ககிட்ட கேட்குறான், நீங்கள் என்னை சாவடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், என்னை கட்டி கொண்டு போய் என்ன பண்ணுங்க கொடுத்துருங்கன்ற. அப்படி கட்டி கொடுத்துட்றோம். கட்டி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் பார்க்கலாமா? அடுத்த மாதம் பார்க்கலாமா? முடிக்கலாமா? முடிக்கலாம். அப்போது அடுத்த மாதம் இதிலே தொடரும். எங்கே விட்டுச்சு? என்ன கோரியில் விட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கோரியில் விட்டோம். என்ன கோரி 16 அதிகாரத்தில் இருக்குதுப்பா. 15 பாரு, 15-19 15-19 இருக்குது என்ன கோரி. அதனால நான் வேறு எதுவும் சொல்லி முடிக்கல. இப்போ கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். 2வது சான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. யார் விசுவாசிக்கிறீங்களோ எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்துருக்குறார்.
15:19 ரெண்டாவது சான்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுத்துருக்குறாரு. நான் இந்த பாவங்களெல்லாம் செஞ்சேன், தெரியாமல் தான் செஞ்சேன், இன்னொரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்தவோ, எல்லோரும் கண்ண முடுங்க, இல்லை எழுஞ்சி நிற்கவோ செஞ்சிங்கன்னா ஜெபிக்குவோம். உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை நாங்கள் எல்லாரும் அப்படி தான் ஆண்டவரேன்னு எல்லாருமே எழுஞ்சி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, அப்ரஹாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. அப்பா, தர்மியான வேளையில் கர்த்தாவே 1ஆம் அதிகாரம் கர்த்தாவே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொன்ன வண்ணமாய் ராஜா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது ராஜா. எல்லா அதிகாரம் எங்களுக்கு இருக்குது கர்த்தாவே. நாங்கள் என்ன தப்பு வேணால் செய்யலாம் ராஜா, நாங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எங்களை யாரும் என்னன்னு கேட்க முடியாது கர்த்தாவே. ஆனால் எனக்கு தகுதியாக இராது என்ற ஒரு பிரமாணம் இருக்குதேப்பா, அது தகுதியாக இராது என்ற பிரமாணம் இருக்குதேப்பா. இந்த மகனா அப்படி செஞ்சான்னு என்னை பார்த்து கேட்பாங்களே ராஜா, கேவலமாக என்னை பார்த்து சிரிப்பாங்களே கர்த்தாவே. எனக்கு அது வேண்டாம் கர்த்தாவே. இதோ நான் என்னை அறியாமல் கர்த்தாவே நான் பாவத்தில் முழுகி போயிட்டேன்ப்பா. மீண்டும் கர்த்தாவே எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் வேணும் ராஜா. அப்பா, எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் வேணும் கர்த்தாவே. ஒரு பெண்ணுக்காக சிம்சோன் கர்த்தாவே, அப்பா கர்த்தாதி கர்த்தனே, அப்பா 1000 பேரை கொன்று மடிந்து போகிறேன் என்று சொல்லி விழுந்தாலும் உம்முடைய சந்நிதியில் தான் கர்த்தாவே விழுந்தான். உங்ககிட்ட தான் கர்த்தாவே கேட்டான். விருத்த சேதனமுள்ள பிலிஸ்தர் கைகளிலே என்னை விட்டுக்கொடாதேயும் என்று உம்மதான் ஆண்டவரை கேட்டான். ஓ ரிக்காரா ரபா நா ஷலா ரபா தரா தூர தீங்கர ரபா கலபூரா, ஓ ரிக்காலா ரமன்னா தர தூர தீங்கர ரபா கலபூரா, ஓ ரீரா ரபா நா ஷல லபரபரங்கல லபா கலபூரா, ஓ ரிக்காலா ரா பராத்துர தீர தீங்கர ரபா கலபூரா. இன்றைக்கு நான் உங்களை நியாயம் விசாரிக்க வந்திருக்கிறேன், நியாயம் விசாரிக்க வந்திருக்கிறேன். உன்னை நேராக பார்த்து அவமானப்படுத்தல, நான் நியாயம் விசாரிக்க வந்திருக்கிறேன். உன் இருதயத்தை எனக்கு நேராக உயர்த்து. தீரா கரா பர சூரா நீங்கல ரமா நா தர தூர தீங்கர ரபா கலபூரா. என்ன கோரியாய் நான் சிம்சோனுக்கு மாறினது போல, சிம்சோனுக்கு நான் என்ன கோரியாய் மாறினது போல, திரக்கலபர தூர தீங்கர ரபா கலபூரா. நீ பிழைக்கும்படிக்கு மீண்டும் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வேளையில கட்டளையிடுகிறேன். வெளியே வா. மீண்டும் நான் உன்னை பார்க்கும்போது தோலாடை உடுத்திய ஆதாம் ஏவாளை போல என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் மகிமையின் வஸ்திரத்தையும் உன்மேல் உடுத்தி நான் என்னோடு உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். ஓரிக்கார ரம நாத்தர தூர தீங்கர ரபா கலபூரா, ஷிக்கர ரபா நாத்தர தூர தீங்கர ரபா கலபூரா. அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறப்பா. என்ன கோரியாய் கர்த்தாவே, அவர்களுக்கு அவங்க ஜீவனை திருப்பி கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களுக்கு கர்த்தாவே, அவர்கள் பிழைக்கும்படிக்கு கர்த்தாவே அவர்களை காத்தபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு கேட்ட கர்த்தாவே வசனங்கள், நன்மை தீமை கர்த்தாவே, பாவம் பிரமாணம் இச்சை எல்லாம் கர்த்தாவே இன்றைக்கு அவர்களுக்கு நல்லா விளங்கி இருக்குது கர்த்தாவே. இனி பாவம் செய்யாதபடிக்கு அவர்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா, விபச்சாரியான ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்லி அனுப்பின காரியம், நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. இன்றைக்கு அந்த பிரமாணத்தை இவர்கள் மேல் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். என் தேவன் பொறுப்பேற்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் இன்பினிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.